Hey guys, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியை தான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா மாங்காய் தான். மாங்காண்டா யாருக்கு தான் பிடிக்காது? இந்த சம்மரில் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட ஈகராக இருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மாங்காய் சீசனே வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ரொம்பவுமே கவலையாக இருந்தேன். 2024 இன்னும் ஒரு மாங்காய் கூட சாப்பிடலையே இல்லைண்டு. பிறகு பார்த்தா எங்களோட தூரத்து ரிலேஷன்ஸ் ஒரு ஆக்கள் விட்டு ஒரு மாங்காய் மரம் நிற்கிது. சரி, அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இப்படித்தானே எங்களோட மாங்காய் மரத்தில் எல்லாம் காய்ச்சி போய் கிடக்குது, ஆனால் சரியான புளிப்பு மாங்கான்னு சொன்னாங்க. சரி, புளிப்பு மாங்காவோ இனிப்பு மாங்காவோ, எங்களுக்கு மாங்காய் தானே முக்கியம். சரி என்று நான் குழம்பிட்டு போய் பார்த்தா மாங்காய் மரத்தில் அவ்வளவு மாங்காய் காய்ச்சி கொட்டுது. என்னடா இது, மாங்காய் அவ்வளவு இருக்கே செட்டி என்று சொல்லி ஆய்வம் பண்ணி போனேன். எனக்கு கொட்டலை. பிறகு என்ன செஞ்சதுன்ற ஒரு குக்கு தடியை போட்டு தான் ஆஞ்சாஞ்சு அவ்வளோ மாங்காவையும் தட்டி கீழே எடுத்து நான் பாருங்களேன், மாங்காய் மரத்தில் இவ்வளவு மாங்காய் நிற்கிதுண்டு. பார்க்கவே ஷாப்பா யூறுது. எனக்கு மாங்காவை பார்த்தோன்னே எனக்கு எச்சில் வரது வாங்கிட்டு நான் சாப்பிட முன்னமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி ஒரு அனுபவத்தை என்ஜாய் பண்ணியிருந்தா கட்டாயமே கூட ஷேர் பண்ணுங்க, சரியா? கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன். மாங்காய் குள்ளைய செட்டி என்று கொஞ்சம் தாஞ்சி போட்டுட்டு நான் என்ன செஞ்சேன், நான்டா அதை சரி வாஷ் பண்ணுவோமே, ஃபங்கஸ் எதுவும் இருக்குமென்று சொல்லி வாஷ் பண்ணி போட்டுட்டு பிறகு அதை கிரைண்ட் பண்ண விடுறேன். இது செட்டியான புளிப்பு மாங்காய் தானே, வெட்டி சாப்பிடலான்னு சொல்லி நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா சாப் பண்ண விழிக்கிட்டேன். நான் பாருங்களேன் எப்படி நான் சாப் பண்ணுறேன். இது சாப் பண்ணும்போது இது வேறு ஷார்ப்பான ஒரு ஸ்க்ரப்பர், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கையையும் 2-3 தடவை கட் பண்ணி விடுது. பற்றவாளன்று நான் என்ன செஞ்சோன்னா கையை கழுவி இன்னொரு பிள்ளைகிட்டையும் கொடுத்து சீவி மாங்காவை எடுத்துட்டேன். ஏன் நாங்கள் இப்படி ஸ்க்ரப் பண்ணுறோம்டா, இப்போ நாங்கள் வெட்டி சாப்பிடும்போது சிற்றியான புளிப்பாக இருக்கும், அப்போ கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிடலாம் போடும். அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்க்ரப் பண்ண வலிக்கிட்டேன். அப்போ இதால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். மற்றது இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட், நீங்கள் தோலோடைய தான் சாப்பிடணும் புளிப்பு மாங்காய். அப்போ தான் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் தோலை விட்டுட்டு சும்மா வெறும் உள்ளே இருக்கிற கச்சியை சாப்பிட்டீங்கன்னா புளிப்பு இன்னுமே தூக்கலாக இருக்கும். அப்போ சரியா, இப்போ நாங்கள் மாங்காவை சீவி கொண்டு இருக்கிற டைம் பார்த்து நான் என்ன செஞ்சேன்டா, ஸ்பைசஸை ரெடி பண்ண தானே வேணும் மாங்காய்க்குரிய. அப்போ ஸ்பைசஸை ரெடி பண்ணுவோம் மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் டப்பாவையும், சீனி டப்பாவையும், உப்பு டப்பாவையும், சுகர், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், அது 3ஐயும் மிக்ஸ் பண்ணுவோம் எடுத்தோம். அடுக்க பக்கம் தேவையில்லை. சரி, நாங்களே ஒரு அண்டால போட்டு அதுக்குள்ள அதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். திரும்ப மாறி பிளான் பண்ணிட்டோம். இப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதை ஆட் பண்ணினா உங்களுக்கு இன்னும் தூக்கலாக இருக்கும். அப்போ சரி என்று நாங்கள் ஸ்பைசஸையும் அள்ளி போட்டு, சால்ட்டையும் அள்ளி போட்டு, சுகரையும் அள்ளி போட்டோம். சுகரையும் அள்ளி போட்டு குடுத்துச்சு பாருங்க ஒரு டேஸ்ட். அதைத்தான் சொல்லல, அது மவுத் வாட்டரிங்கன்றா எனக்கு எச்சில் அந்த மாதிரி பார்க்கவே சாப்பிட முன்னமே. அப்போ சரி, அப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணினா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பச்சை இருந்த மாங்காய் சட்னி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு, ஒரு ரெட்டு மிக்ஸ்டான மாதிரி ஒரு சூரியன் கலருக்கு வந்துச்சு. அட்டிக்கிற வெயிலுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சோம்டா, மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா கும்பலில் இருந்து வெயிலில் இருந்து மாங்காய் சாப்பிட்ற ஆசையை நிறைவேற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இந்த 2024 ஒரு தடவை கூட மாங்காய் சாப்பிடலையே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே தான் நான் அங்கே இருந்துச்சு ஒரு சுமார் பார்த்தோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எங்களோட ரிலேஷன்ஸ் வீடு தான். அப்போ சரி என்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வாயில் வச்சா சொர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ருசி அப்படி ருசி என்று சொல்லுவேன். இந்த சம்மருக்கு நல்லா இருக்கும். டாடா, பை பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.